இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. இன்று நாம் காண இருக்கும் தேவ வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அதாவது நமக்கு பழைய ஏற்பாடு முதல் இன்று வரை திரளான சாட்சிகள், அதுவும் மேகம் போன்ற சாட்சிகள். மேகத்தை அளக்க முடியாதல்லவா? அதே போல் மேகம் போன்ற சாட்சிகள் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை பற்றியும் சிந்திக்காமல், எந்த பாவத்திலும் விழாமல், நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பாரமான பிரச்சனைகளையும் நாம் உதறிவிட்டு, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக விசுவாசத்தை துவக்கவும் முடிக்கவும் நம் பலனாய் இருக்கிறார். ஆகையால் நாம் நமக்கான திட்டத்தை தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். அப்பொழுது எல்லா வல்ல இறைவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவ வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்புகிறேன். நன்றி.